ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா, யுஏஇயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் யுஏஇ லேபர் லா பிரகாரம் சம்பளம் சேலரி, கம்பெனிஸ்லாம் சேலரி எப்படி விதிமுறைகளின்படி கொடுக்கணும், லா பிரகாரம் சட்டத்தின்படி. ஒருவேளை கம்பெனிஸ் சட்டத்தின்படி சம்பளம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஹை லெவலில். சம்பளத்துக்காக தான் நம்ம கடல் கடந்து நாடு கடந்து சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு இங்கே தனிமையில் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போது அந்த சம்பளம் கரெக்டான நேரத்தில் பேசி அக்ரிமெண்ட்டில் நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டதின் பிரகாரம் கரெக்டான அமௌண்ட்டு சம்பளம் கரெக்டான டயத்தில் கிடைக்கிறது மிக அத்தியாவசியமாக இருக்குது. அந்த சம்பளத்துக்காக தானே இவ்வளோ தியாகமோ. அந்த சம்பளத்துக்கே ஃபவுண்டேஷனுக்கு அஸ்தி வாரத்துக்கு நமக்கு ஆப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது அவ்வளோ சாதாரணமாக விட்டுட முடியாது. அப்போது பல பேருக்கு என்ன தோணுன்னா, அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன அங்கே இன்னும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி குடும்ப கஷ்டம், பணம் கஷ்டம், கடனை வாங்கி அது பண்ணி இது பண்ணி சம்பளம் கிடைக்கலன்னா மனசை அப்படியே ஒரு மாதிரியாக விட்டுருவாங்க. இங்கே அதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. ஒரு இக்கட்டான நிலைமையில் அவங்க மாட்டிக்குவாங்க. அவர்களுக்கு தான் இந்த துபாயை பொறுத்த வரைக்கும், யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி 7 எமிரேட்ஸில் நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் அவர்களுக்கான வீடியோ தான் இது, சம்பளம் சம்பந்தமாக. ஒவ்வொரு கம்பெனியும் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் அந்த கம்பெனி அக்ரிமெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஆஃபர் லெட்டர் அண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அதில் சொன்ன சம்பளத்தை கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை, அது எந்த சைக்கிளில் வேணுமானாலும் இருக்கலாம், கிட்டத்தட்ட 15 தேதி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. முந்தின மாதம் சம்பளம் கொடுக்குற வரைக்கும் கொடுக்குறதுக்கு பெரும்பாலான கம்பெனிஸ் சம்பளத்தை எண்ட் ஆஃப் த மந்தே கொடுத்துருவாங்க, 1ஆம் தேதிக்கு முன்னாலே கொடுத்துருவாங்க, அல்லது ஃபஸ்ட் வீக்கில் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் 10 தேதியில் 15 தேதிக்குள்ளார கொடுத்துருவாங்க. அந்த சைக்கிள் இருக்குது இல்லைங்களா, ஒரு சம்பளத்துக்கும் இன்னொரு சம்பளத்துக்கும், இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் இடைப்பட்ட அந்த காலவெளி ஒரு மாதம். அந்த சம்பளத்தை ஒரு சிஸ்டம் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிக்கணும். எல்லா கம்பெனிஸும் இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது. அதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அமீரகத்தில். அப்போ அவங்களுக்கு கம்பெனிஸ் ஈஸியாக ஏமாற்றிட முடியும், சொன்னபடி சம்பளத்தை கொடுக்காம, அல்லது சம்பளத்தை ஒரு 2-3 மாதம் 4 மாதம் கண்டிப்பாக முழுவதுமாக கொடுக்காம அப்படியே தள்ளி கொடுத்துலாம் ஏமாற்றம் அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு விதிமுறைகள்லாம் வச்சுருந்தே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வர்றேன், அந்த டாபிக்கு வர்றேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, WPS, வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். வேஜ்னா என்னங்க, சம்பளம். ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு, சிஸ்டம்னா அதற்கான சிஸ்டம். சம்பளத்தை பாதுகாப்போடு தொழிலாளர்களுக்கு குறித்த டயத்தில் குறித்த அமௌண்ட்டு போய் சேர்றதுக்காக எப்படி அவங்க சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா, அமீரகத்தில் உள்ள சென்ட்ரல் பேங்க், மத்திய பேங்க் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க், மத்திய பேங்க் இருக்கிற மாதிரி இங்கே உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுஏஇயும் MOHRE, மொஹரேன்னு சொல்லுவாங்க. MOHREனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் எமிரேட்டைசேஷன். இதுதான் இந்த நாட்டிலே உள்ள சென்ட்ரல் தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான, மற்றும் இந்த நாட்டுக்காரர்கள் இந்த கம்பெனியில் அதிகமாக ரெக்ரூட் பண்ணணுங்கிறதுக்காக எமிரேட்டைசேஷன் சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்காரங்களுடைய வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கான, மற்றும் இந்த நாட்டில் வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களுடைய, இந்த நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாருடைய தொழிலாளர்களுடைய நலன்களை, வெல்ஃபேரை உறுதிப்படுத்துறதுக்கான அமைப்பு தான் இந்த MOHRE. ஸோ சென்ட்ரல் பேங்க்கும் இந்த MOHREயும் சேர்ந்து WPS அப்படிங்கிற சிஸ்டத்தை நிர்வகிக்கிறாங்க. அது என்ன WPSனா, இது என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வர்றப்போ இந்த கான்ட்ராக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. இந்த MOHRE MOL மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படியும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்த ரொம்ப லிங்க் அதிகமாக உள்ள என்டிட்டிஸ் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இப்போ என்னென்னா, இப்போ அந்த கான்ட்ராக்டில் உள்ள அந்த சம்பளத்தை என்டர் பண்ண பிறகு சிஸ்டத்தில் இவங்களுக்கு ஒர்க் பர்மிட் வரும். நம்ம யார் நமக்கு விசா வந்திருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் பர்மிட், லேபர் கார்டுன்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அதாவது MOHRE இல்லை MOL போய் நம்ம ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணால் அது லேபர் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஒர்க் பர்மிட் வந்துருச்சுன்னா அந்த லேபர் கார்டு நம்பரை இந்த WPS சிஸ்டத்தோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. மீனிங்னா என்னென்னா, உங்களுடைய கான்ட்ராக்டில் இருக்கிற அந்த சம்பளம் மாதம் கரெக்டாக இங்கே சென்ட்ரல் பேங்க், இந்த சென்ட்ரல் பேங்க் எல்லா பேங்க்கையும் நிர்வகிக்குது. உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்டும் சென்ட்ரல் பேங்க்குடைய மேற்பார்வையில் தான் இருக்குது. அப்போது ஒரு வேளை நீங்கள் கான்ட்ராக்டில் உள்ளபடி சேலரி
குறிப்பிட்ட நாளுக்கு உள்ளார வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் வந்துடும். ஏன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொஷின் எழுப்புறதுக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஃப்ளாக் அலர்ட் கொடுத்துரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போது பொதுவாக லா என்ன சொல்லுது, சம்பளத்தின் அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி தன்னுடைய ஒர்க் ஃபோர்ஸில் தன்கிட்ட வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில், உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 100 பேரில் 70% கண்டிப்பாக அவங்க சேலரி ப்ராசஸ் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். 100ல் 70 பேர் 70% பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு தொழிலாளனுடைய சம்பளம் 1000 திரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 75% சம்பளம் கண்டிப்பாக கொடுத்துடணும். 750 திரகம், 1000 திரகத்துலேருந்து 75% 750 திரகம் கண்டிப்பாக அவருக்கு பே பண்ணிடணும். கம்பெனியில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 70 பேருக்கு பே பண்ணணும். மீதி உள்ளவங்கலாம் என்னென்னா சமயத்தில் மற்றவங்கலாம் வேறு ஏதோ காரணத்துக்காக அவங்க ஒரு சலுகைகள் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 100% நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது இல்லாமல் அன்பெய்டு லீவ்லாம் நிறைய பேர் போவாங்க. லாஸ் ஆஃப் பேயில் அவங்களுக்கு லீவ் இருக்காது, அன்பெய்டு லீவில் போவாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா, அவங்க அன்பெய்டு லீவில் போகிறப்போ WPS வந்து அந்த ரெட் ஃப்ளாகை காட்டாமல் இருக்கிறதுக்காக, அந்த அலர்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக WPS எக்ஸம்ஷன்னு சொல்லிட்டு WPSலேருந்து, அதாவது சம்பளம் பாதுகாப்பு சிஸ்டத்துலேருந்து விலக்கு அளிக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் வேறு நீங்கள் வாங்கணும் கவர்மெண்ட்லேருந்து. அது அதிகபட்சமாக 3 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ அந்த அன்பெய்டு லீவில் இருக்காங்கன்னா அது தண்ணி, இது 70% மேற்பட்டு தான் அந்த அன்பெய்டு லீவ். ஓகேங்களா? இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் அந்த 30 பேர் வந்து இந்த அன்பெய்டு லீவில் உள்ளவங்களுக்குலாம் விதிவிலக்குகள். ஓகேங்களா? அவங்க அதுக்கான அப்ரூவலை வாங்கணும், சும்மா இருந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? தொழிலாளர்களுடைய நலன்கள். அவங்க வேர்வை வந்து ரத்தம் மாதிரி சிந்தி வேலை செஞ்சு அவங்களுடைய கூலியை பெறுவதற்கு எந்த விதமான சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிலாம் சிஸ்டம் இருக்கிறப்பவே அமீரகத்தில் மட்டும் இல்லை, ஹோல் GCC கண்ட்ரீஸ்லேயும் பொதுவாக மற்ற நாடுகள்லையும் கூட பல காரணங்களுக்காக எம்ப்ளாயீஸுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு குறித்த டயத்தில் சேலரி கிடைக்கிறது இல்லை. 2 மாதம் பெண்டிங், 3 மாதம் பெண்டிங் சேலரி, 4 மாதம், சமயத்தில் 6 மாதம் வரைக்கும் பெண்டிங் சேலரி போவாங்க. ரொம்ப அலார்மிங் லெவல். என்ன காரணம்னா, இந்த 6 மாதம் என்ன காரணம்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, கேஷ் கிரன்ச்சில் மாட்டிக்குவாங்க. அப்படின்னா என்ன, அவங்க கேஷ் ஃப்ளோ இருக்காது. அவங்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருப்பாங்க. இந்த கம்பெனி ஒரு கம்பெனி சப்சிடியிலேருந்து வர லாபத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போய் ரொட்டேஷன் விட்டு கேஷ் ஃப்ளோவில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். கேஷ் மூவ்மெண்ட் இருக்காது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க உடனே பணம் கிடைக்காது. அப்போ இன்னொரு இடத்துல, ஏன்னா பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து கிரெடிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ்லாம் பே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கிளையண்ட்ஸ்லேருந்து பேமெண்ட் வரதெல்லாம் வந்து உடனே வந்துடாது, வர தான் சம்பளம் கொடுக்கணும். பெரிய பெரிய கம்பெனிஸ், ப்ராப்பரான இயங்கிக்கிட்டு இருக்க கம்பெனிஸ்லாம் கேஷ் ஃப்ளோ பக்கவாக இருக்கும், ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சின்ன கம்பெனிஸ், மிட் சைஸ் கம்பெனிஸ் இந்த கேஷ் கிரன்ச்சில் மாட்டிச்சுன்னா சம்பளம் கொடுக்குறது அவங்களுக்கு தாமதமாகும். அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட 2 மாதம் சம்பளம், 3 மாதம் சம்பளம் பாக்கியம் நிறைய பேர் வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 1 மாதம் சம்பளம் வராமல் இருந்தாலே வாழ்வாதாரத்துக்கு வீட்டுக்கு பணம் அனுப்பணும், ஊருக்கு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம சொந்த செலவுக்கு, சாப்பாட்டுக்கு, தங்கியிருக்கிற இடம் கொடுத்துட்டா கூட ஃபோன் பேசுகிறதுக்கு மற்ற இதர செலவினங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்பெனி உங்களுக்கு பணம் சம்பளத்தை சரியான முறையில் கொடுக்கலன்னா இமீடியட்டாக நீங்கள் கீழே வருது பாருங்கள் நம்பரு, MOHRE அல்லது MOL நம்பரு 800-84-800084. இதுக்கு டயல் பண்ணுங்கள், டோல் ஃப்ரீ நம்பரு. அது இல்லைன்னா 600-59-0000 659-0000. இந்த 2 நம்பருக்கு ஏதாச்சும் ஒன்று அடிங்க. இந்த நம்பரில் வந்து 20 லாங்குவேஜ் இருக்குங்க. உங்களுக்கு மொழி தெரியலாம் கவலைப்பட வேணாம். எனக்கு அரபி தெரியல, ஹிந்தி தெரியல. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ் தெரியுமா? தமிழும் அந்த 20 மொழியில் ஒன்று. அந்த ஆப்ஷனை அழுத்திட்டு தமிழில் நீங்கள் அழுத்தினா உங்களுக்கு ஒருவர் வந்து தமிழில் பேசுவார். அப்போது உங்களுடைய சிரமங்களை சொல்லலாம். நிறைய பேருக்கு இப்போ வீட்டில் மாட்டிக்கிட்டு ஒரு சில பேர் கம்பெனிஸில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க கம்பெனி பே பண்ணாமல் இழுத்தடிச்சு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் கம்பெனியாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களுக்கு பொருளாதார கேஷ் கிரன்ச் உண்மையாகவே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத பேங்க்ரப்ட் சுச்சுவேஷன், திவாலான நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. எப்படியோ பணம் வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் MOLக்கு MOHREக்கு நீங்கள் எஸ்கலேட் பண்ணலாம். கம்பெனி இம்மீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்கள கம்பெனியை புஷ் பண்ணி சம்பளத்தை வாங்கி கொடுப்பாங்க. கம்பெனிக்கு மிகப்பெரிய ஃபைனாக இருக்கும். அதனால் எல்லா கம்பெனிஸும் இங்கே பயந்துக்கிட்டு, அதாவது தர்மத்துக்கு பயப்படுறாங்களா இல்லையோ, லாவுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப அசாதாரணமாக இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை, ஃபைன்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக எஸ்கலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பளம் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வர்றீங்க, அல்லது வேறு யாரோ ஒரு தனிப்பட்ட முதலாளி வீட்டுக்கு ப்ரைவேட் வேலைக்கு வர்றீங்க, டிரைவராகவோ, ஹவுஸ் பாயாவோ, இல்லை மெசஞ்சராகவோ,
குக்காவோ வர்றப்போ உங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க. வெளியில் வந்து என்ன பண்ணுறது, இதில் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டாங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் இந்த மாதிரி லேபர் லா சம்மந்தமாக வீடியோ போடுறப்போ முக்கியமான கேள்வி என்ன, இந்த மாதிரி வந்துட்டேன், எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்கு பல காரணம் இருக்குங்க. ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுங்க வந்திருக்கோம், ஹோம் சிக்னால டக்குன்னு ஊருக்கு போகிறதுக்கு பல காரணங்கள் மனசு தேடும். அது மனித இயல்பு தான், ஓகேங்களா? அப்போ நல்லா அலசி மைண்ட்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மனசை கொஞ்சம் சமநிலைப்படுத்திக்கிட்டு எல்லாமே ஓகே, கண்டிப்பாக ஊருக்கு போக முடிவு பண்ணிட்டேன் ஏதோ காரணத்துக்கு, அதுக்கு முதலாளி என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அல்லது மைண்டு ஆரம்பத்திலே வர்றதுக்கு முன்னே முடிவு எடுக்க வேண்டியது இப்போ முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன், எது எப்படியோ முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்தியன் எம்பசியை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பழைய வீடியோவில் இந்தியன் எம்பசியை நம்பரை கொடுத்துருக்கேன். அது இல்லைனாலும் கூட இந்த எம்ஓஎலுக்கு தொடர்பு பண்ணி பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் போதும். பாஸ்போர்ட்டை யார்கிட்டருந்து நம்ம வாங்கி வைக்கக்கூடாதுங்க, இல்லீகல், இங்கே சட்டத்திற்கு புறம்பானது. அப்போ அப்படி சொன்னாங்கன்னா இமீடியட்டாக இவங்க வந்து வாங்கி பாஸ்போர்ட் வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் பிரயாணம் பண்ணலாம், ஓகேங்களா? இது இல்லாமல் இந்தியன் எம்பசிக்கு போய் பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டாக்குமெண்ட்டை வாங்கி அந்த மாதிரி அது லெங்க்தியான ப்ரொசீஜர். இது நீங்கள் எம்ஓஎலுக்கு கால் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட்டு வந்து அவங்கவுங்கள்ட்ட தான் இருக்கணும், அது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இமீடியட்டாக உங்களுடைய கஷ்டமான சுச்சுவேஷனையும் சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா சம்பளம் சம்மந்தமான ஒரு சிஸ்டம் எப்படி இங்கே இயங்குது. நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்டு, சென்ட்ரல் பேங்க் சிஸ்டம் வரலன்னா இமீடியட்டாக வந்து ஒரு அலர்ட் வந்து இப்போ என்ன பண்ணால் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு வேளை அவங்க கம்பெனி பே பண்ணலை, உதாரணத்துக்கு 70% ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70%, 170 பேருக்கு அவங்க பே பண்ணணும். 100 ஆளுங்க இருக்காங்கன்னா 70 பேருக்கு பே பண்ணல, 50 பேருக்கு தான் பே பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அவங்களுடைய விசா சிஸ்டம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். அவங்க இன்னொரு விசா அப்ளை பண்ணவே முடியாதுங்க. அவங்களுடைய மொஹரி சிஸ்டம், எம்ஓஎல் சிஸ்டம், இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். விசாவுக்கு மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்கு இன்டகிரேட் இந்த சிஸ்டம். இது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும், கம்பெனி இயங்கவே முடியாத மாதிரி ஆகிடும். அப்போது அந்த மாதிரி பிளாக் ஆகாமல் இருக்கணும்னா இந்த டபிள்யூபிஎஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் சம்பளத்தை பே பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக லிங்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிங்க்கு ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஒரு இடத்துல நீங்கள் சறுக்குச்சின்னா டோட்டலாக உங்கள் கம்பெனியை காலி பண்ணிவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டாக சூப்பராக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே மட்டும் இல்லைங்க, ஜிசிசி கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் வேறு வேறு பேரில் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் சம்பளம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில், எம்ப்ளாயி ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற முடியாது, கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே கம்பெனிஸுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆக்சுவலாக, ஓகேங்களா? தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட் இங்கே முழு முனைப்போடு இருக்காங்க. அதற்கான ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது அவங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொஷினாக கேளுங்க. நிறைய பேர் என்னுடைய நம்பர் கேட்குறீங்க ஆக்சுவலாக. நிறைய பேர் சகோதரர்கள் நம்பர் கொடுங்க, அர்ஜென்ட்டாக கால் பண்ணோம் லேபர் லா சம்மந்தமாக. தாராளமாக நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்வது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பொது தளத்தில் வந்து நம்பர் போட முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் இமெயில் தர்றேன். என்னுடைய இமெயில் அட்ரஸ் கீழே இருக்குது, என்னுடைய இமெயில் அட்ரஸ் தாங்க. இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுடைய நம்பரை அனுப்புங்க. உங்களுடைய நம்பரையும் கமெண்ட்டில் போட முடியாது, உங்களுடைய ப்ரைவசியும் பாதிக்கும். அதனால் அதுவும் புரியுது. இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நம்பர் அனுப்புங்க, கால் பண்ணுன்னு சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கைடன்ஸ் நான் தர்றேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, தெரியாட்டி கூட செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி வந்து தரேன். சரியா? வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லிங்க்கை கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic evening ahead. Peace.